மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தினம். சில புதியவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கலாம். நீங்க தொழில் செய்கிற இடத்துல சில எதிர்பாராத சில திருப்பங்கள், அதனால் உங்களுக்கு நன்மைகள், இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். குறிப்பாக நீண்ட நாள் திருமணத்திற்காக நடக்காமல் இருப்பவங்களுக்கு அந்த திருமணத்திற்கான பாக்கியங்கள் ஏற்படும். அதே போல தொழிலில் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நன்மைகள், ரொம்ப நாளாக இது நடக்கலையே அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிற போது அது சட்டு நடந்தால் எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பு இருக்கும், ஆனால் சிறப்பான வெற்றியும் சந்தோஷமும் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் பின்னால் வெற்றி ஏற்படும், கவனமாக செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம், சிறந்த வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களை பொறுத்து உங்களுடைய தன்மை அமையும். அதனால பேச்சில் கவனம் என்பது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் நீங்க சரியான முறையில் நீங்க பேசும் பொழுதோ காரியங்களை ஆற்றும் பொழுது அவ்வளவு சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு விளையக்கூடும். தன வரவு ஏற்படும். நமக்கு நீண்ட காலம் நமக்கு நடக்காமல் இருந்த சில காரியங்கள், தடைகள், இதெல்லாம் சட்டுன்னு விலகக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவன பிசையினால் சில தவறுகள் நேரலாம், கவனமாக செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் ஏற்படும், நல்ல தன வரவு ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. சில புதிய சிந்தனைகள், அதாவது திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸுமாங்க ஆங்கிலத்தில். ஒரு காரியத்தை இப்படிதான் நம்ம அணுக வேண்டும் என்று பல காலமாக சொல்லிய ஒரு விஷயத்தை ஏன் இப்படி அணுகக்கூடாது என்று நினைக்கலாம். அதுதான் முற்போக்கான சிந்தனை. அந்த முற்போக்கான சிந்தனையால் நீங்கள் பயன்பெறுவீர்கள். அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மன உளைச்சல்களோ இல்லை மனசில் ஒரு நிம்மதியற்ற தன்மையோ ஏற்பட்டு அதற்கு பின் ஒரு நல்ல ஒரு விஷயம் பிறக்கும். அது போன்ற ஒரு தினமாக இது அமையிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினமாகவும் வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில தூரதேச பயணங்கள் போன்ற விஷயங்களுக்கு திட்டமிடலாம். சில நேரங்களில் அந்த இடங்களிலிருந்து சில செய்திகளோ இல்லை சில விருந்தினருடைய வருகையோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில புதிய நிகழ்வுகளால் சந்தோஷங்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமான சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாகவும், பூச நட்சத்திரங்களுக்கும் ஒரு சிறப்பான தினமாகவும் இது அமைகிறது. வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாம் நினைச்சதுக்கு மாறாக சில விஷயங்கள் ஏற்பட்டு திக்குமுக்காட வைக்கலாம். அதனால் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
நண்பர்களால் நல்ல உதவி மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்கள் நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்படுற சில நல்ல விஷயங்கள், செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில புதிய தொடக்கங்கள் ஏற்படும். எதிர்பாராத அளவுக்கு மன சந்தோஷத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்ல சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையிறது. உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து விடுதலை ஏற்படுவதற்கான மார்க்கங்கள் புலப்படும். அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றங்களை தரும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். பூர நட்சத்திரக்காரர்கள் சற்று முன் யோசனையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்களும் சந்தோஷங்களையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு எதிர்பாராத ஒரு நன்மைகள், ஆங்கிலத்தில் சர்ப்ரைஸ் சொல்லுவான், அது போல, அதாவது எதிர்பாராத ஒரு சந்தோஷங்கள் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்த அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தினமாக அமைவதால் நிச்சயமாக சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனசில் சில குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. மன சந்தோஷமும் வெற்றி களிப்பையும் தரக்கூடிய தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய தினம். குறிப்பாக தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடும் பொழுதோ, இல்லை சில நேரங்களில் அயல்நாட்டு சம்பந்தமான சில விஷயங்களோ, இல்லை ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு புதிய ஒரு அர்த்தத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்புகள் உண்டு. இதில் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உங்கள் மனதில் விடை காணாத சில விஷயங்களுக்கு விடைகளும் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாகத்தான் அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக பரபரப்பு இல்லாமல் செயல்படும் பொழுது பல நன்மைகள் ஏற்படும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகளை ஈட்டு தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் ஓரளவுக்கு ஒரு நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அது அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க, அதாவது உறவு முறைகள், ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் ஏற்படக்கூடிய உறவு முறைகளோ, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய உறவு முறைகள்லையோ சில பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அந்த விஷயங்களில் சற்று கவனமாக கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரக்கூடியதற்கான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்பவும் நிதானத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் திருமணமாகாமல் இருக்கலாம், திருமணம் தள்ளி போய் கொண்டு இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் நல்ல திருப்பங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காலுக்கு சிறப்பான நன்மைகள் காத்திருக்கின்றன. பூராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். மனசில் ஒரு
பரபரப்பு ஏற்படும். ஆனாலும் நிதானமாக நீங்கள் செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம், எல்லா நன்மைகளையும் சுபங்களையும் பெற்றுத்தரக்கூடிய தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. உடல்ல பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள், இதுக்கெல்லாம் சரியான முறையில் வைத்தியம் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. அதனால் இது ஒரு முன்னேற்றமான ஒரு தினமாக இதை கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். சிறு சிறு சோதனைகள் வந்து போகலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தினம், சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல கவலை இல்லாமல், சலனம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தினம்னு சொல்லணும். கவலைகள் எல்லாம் நீக்கக்கூடிய, மறக்கக்கூடிய, நன்மைகளை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பரபரப்பு ஏற்படலாம். ஒரே நேரத்தில் 4 வேலைகளில் ஈடுபடாமல் ஒவ்வொரு வேலையாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செய்யும் பொழுது எல்லாத்துலேயும் சிறப்பாக வெற்றி பெற முடியும். அதாவது கவனச்சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் பல பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினம். சில நேரங்களில் நம்ம எதிர்பாராத அளவுக்கு நமக்கு நன்மைகள் வந்து சேரும். தாயோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஆக்கப்பூர்வமான செலவுகளை மேற்கொள்வீர்கள். சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாக இது அமையும். நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்க முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதான போக்கை கையாள வேண்டும். பரபரப்பாக இல்லாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். அப்போதான் நன்மைகள் ஏற்படும்.